வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே மயான பிரச்சனையில் நடுக்குப்பம் மீனவ பெண்கள் கழுத்தில் கயிறு கட்டிக்கொண்டு தற்கொலை முயற்சி செய்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. வில்லியனூர் 10 கண்ணு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து துணைநிலை ஆளுநர் மாளிகை நோக்கி மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் காமராஜர் சதுக்கத்தில் ஒன்று கூடிய தமிழ் பற்றாளர்கள் இயக்கத்தின் தலைவர் பாவாணன் தலைமையில் நேர் வீதி வழியாக பேரணியாக சென்றனர். கண்டன கோஷங்களை எழுப்பிய வண்ணம் சென்ற பேரணியை பெரியகடை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் மூலம் வலியுறுத்தி வருகிறோம். இருப்பினும் அரசு அதனை ஏற்காமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதே நிலை நீடிக்குமானால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச பாடப்புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச பாடப்புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றி 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்களை வழங்கினார். தொடர்ந்து இந்த கல்வியாண்டில் ஒவ்வொரு மாணவரும் கல்வியில் மட்டுமல்லாமல் ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முன்னதாக தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்க நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாத சம்பளம் ரூபாய் 4000 உயர்த்தப்பட்டு இனி மாதந்தோறும் பிடித்தங்கள் போக 11000 ரூபாய் கையில் கிடைக்கும் வகையில் மாநில உள்ளாட்சித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகளில் கிரீன் வாரியர்ஸ் நிறுவனமும், கொம்யூன் பஞ்சாயத்துகள் மற்றும் காரைக்காலில் HR ஸ்கொயர் நிறுவனமும் துப்புரவு பணியை மேற்கொண்டு வருகின்றன. இதுவரை தூய்மை பணியாளர்களுக்கு மாத சம்பளமாக 8806 ரூபாய் நிர்ணயித்து அதில் பிடித்தம் போக 8000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச கூலியை வழங்கிட வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த வகையில் சம்பளம் சுமார் 4000 ரூபாய் உயர்த்தப்பட்டதுடன் மற்ற கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டுள்ளன. மாத சம்பளமாக 12726 ரூபாய், இதில் பிடித்தங்கள் போக 11000 ரூபாய் கையில் கிடைக்கும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் 7ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்கிட வேண்டும். ஒரு நாள் வார விடுமுறை சம்பளத்துடன் வழங்கிட வேண்டும். தேசிய விடுமுறை நாட்களில் வேலை செய்தால் இரட்டை சம்பளம் வழங்க வேண்டும். PF மற்றும் ESI பிடித்தம் செய்து சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் செலுத்த வேண்டும். மாத சம்பளத்திற்கான ரசீது வழங்கிட வேண்டும். இந்த மாதம் முதல் இந்த உத்தரவு அமலுக்கு வர வேண்டும் என்று 2 ஒப்பந்ததாரர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பில் நடந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்வில் இளைஞர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் பெட் பகுதியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகள், சமூக விளைவுகள் மற்றும் சட்ட ரீதியான தண்டனைகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவும், போதைப் பொருள் விற்பனை அல்லது பயன்பாடு தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். புதுச்சேரியில் மே 13ஆம் தேதி அன்று ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றார். அவருடன் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனை அடுத்து ஜூன் 3ஆம் தேதி அன்று அமைச்சரவை விரிவாக்கத்திற்காக ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி கடிதம் வழங்கியிருந்தார். இந்நிலையில் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்ததை அடுத்து 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். என்ஆர் காங்கிரஸில் ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸில் சிவா கொழுந்து மற்றும் பாஜகவை சேர்ந்த ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாகின்றனர். புதிய அமைச்சர்கள் 3 பேரும் ஜூன் 17ஆம் தேதி அன்று பதவியேற்க உள்ளனர். புதுச்சேரியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் பைபர் படகுகளை ஆய்வு செய்து கணக்கெடுத்தனர். மத்திய அரசின் மீன்வள அமைச்சகம் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி புதுவை அரசிற்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தது. அக்கடிதத்தில் அனைத்து கடலோர பகுதி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள 2026ஆம் ஆண்டிற்கான மீன்பிடி தடை காலத்திற்குள் அனைத்து பதிவு பெற்ற, பதிவு பெறாத மீன்பிடி படகுகளை கள ஆய்வு செய்து அதற்கேற்றாற்போல் இணையதள பக்கத்தை புதுப்பித்து அறிக்கை அனுப்ப உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அனைத்து மீனவ கிராமங்களில் உள்ள பைபர் படகுகளை அந்தந்த மீனவ கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்தார் மற்றும் மக்கள் குழு அல்லது கோவில் நிர்வாக குழு மற்றும் பைபர் படகு உரிமையாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு ஒரு நாள் மீன்வளத்துறை அதிகாரிகள் கள ஆய்வு செய்து படகுகளை கணக்கெடுத்தனர். இந்த கள ஆய்வின் போது சம்பந்தப்பட்ட பைபர் படகு உரிமையாளர்கள் முன்னிலையில் படகின் பதிவு எண் தெளிவாக எழுதப்பட்டுள்ளதா, அசல் ஆவணங்களாய் பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிம சான்றிதழ் போன்றவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பைபர் படகில் பொருத்தப்பட்டுள்ள இயந்திரத்தை படகில் வைத்து காண்பிக்க அறிவுறுத்தினர். படகில் நீள அகல அளவு மாற்றம் செய்திருந்தால் அதற்குரிய விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்யவும் அறிவுறுத்தினர். வில்லியனூர் ரயில்வே கேட் பகுதியில் சீரற்ற பணியால் போக்குவரத்து பாதிப்பு, பொதுமக்கள் வேதனை. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ரயில்வே நிலையம் அருகே வில்லியனூர், பெரம்பை மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், வானூர், கோரிமேடு, ஆரோவில் பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலையில் சுமார் 20 நாட்களுக்கு முன்போ ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இருப்பினும் பணிகள் நிறைவடைந்த பின்னரும் அந்த பகுதியில் சாலை மற்றும் தண்டவாள சந்திப்பு பகுதி முறையாக சீரமைக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தினமும் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்களை இருசக்கர வாகனங்களில் அழைத்து செல்லும் பெற்றோர்கள், வயதானவர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோர் இந்த பகுதியை கடக்கும் போது தடுமாறி விழும் அபாயம் நிலவுகிறது. மேலும் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் சூழ்நிலையும் அடிக்கடி ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த சாலையில் தினமும் அதிக அளவில் போக்குவரத்து காரணமாக தண்டவாள பகுதியை கடக்கும் வேளையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் உருவாகி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சத்துடனும் மிகுந்த கவனத்துடனும் அந்த பகுதியை கடந்து செல்கின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வில்லியனூர் ரயில்வே தண்டவாள பகுதியை உடனடியாக ஆய்வு செய்து சாலையை சீரமைத்து போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய போட்டியில் பங்கேற்க உள்ள புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் மாணவ மாணவிகள் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்று இந்த மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ள புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் மாணவ மாணவியர்கள் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உதவி ஆய்வாளர் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டி தேசிய போட்டியில் சிறப்பாக பங்கேற்று வெற்றியுடன் திரும்பி வர வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனையடுத்து மாணவ மாணவியர்கள் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர் மாணவர்களை ஊக்குவித்து தேசிய போட்டியில் வெற்றி பெற வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியின் போது பயிற்சியாளர் கியோஷி சரவணன் உடனிருந்தார். புதுச்சேரி அருகே மயான பிரச்சனையில் நடுக்குப்பம் மீனவ பெண்கள் கழுத்தில் கயிறு கட்டிக்கொண்டு தற்கொலை முயற்சி செய்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்திற்கும் அருகே உள்ள ஆதி திராவிட மக்களுக்கும் மயானம் தொடர்பாக பல ஆண்டுகளாக பிரச்சினை நீடித்து வருகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அட்டவணை இனத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரை புதைக்க சென்றபோது நடுக்குப்பம் மீனவர்கள் அவர்களை விரட்டியதுடன் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது.
இதனை கண்டித்து ஆதிதிராவிட இன மக்கள் கோட்டக்குப்பம் ரவுண்டானா பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டமும் கைவிடப்பட்டது. பின்னர் இரு தரப்பினருக்கும் நேற்று நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை. இந்நிலையில் தமிழக அரசு ஆதிதிராவிட மக்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி நடுக்குப்பம் மீனவ பெண்கள் கழுத்தில் கயிறு கட்டிக்கொண்டு கடலில் இறங்கி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் மோட்டார் சைக்கிளில் சென்று விபத்தை ஏற்படுத்திய நபரிடம் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து போக்குவரத்து போலீசாரை தாக்கிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வில்லியனூர் போக்குவரத்து போலீஸ் ஏஎஸ்ஐ மோகன், ஏட்டு ரஞ்சித், ஹோம்கார்டு புஷ்பராஜ் ஆகியோர் நேற்று மாலை 4 மணி அளவில் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியே 3 பேருடன் அதிவேகமாக சென்ற பல்சர் மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. அப்போது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் மோட்டார் சைக்கிளில் இருந்து சாலையில் விழுந்த வாகன ஓட்டிகளை கைப்பிடித்து தூக்கி அருகில் அமர வைத்தனர். இதில் பல்சர் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக வந்த 3 பேரும் அதிக அளவு குடிபோதையில் இருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து உதவி சப் இன்ஸ்பெக்டர் மோகன் மற்றும் போலீசார் மது அருந்தி உள்ளார்களா என கண்டறியும் கருவி மூலம் சோதனை செய்ய அவர்களிடம் வாயை ஊதுமாறு கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் போக்குவரத்து போலீசாரிடம் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்வீர்களா என்று கேட்டு தரக்குறைவாக பேசி தகராறு செய்து சட்டையை பிடித்து இழுத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய மூவரையும் பிடித்து தர்மடி கொடுத்தனர். இதுகுறித்து போக்குவரத்து போலீஸ் உதவி இன்ஸ்பெக்டர் மோகன் கொடுத்த புகாரின் பேரில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்து தரைக்குறைவாக பேசி தாக்குதல் நடத்திய விழுப்புரம் மாவட்டம் பலவனூர் அருகே உள்ள இளங்காடு ரெட்டியார் வீதியைச் சேர்ந்த முருகன் மகன் சரத்குமார், அதே பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் மகன் மதியழகன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் தப்பி ஓடிய இளங்கோ என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் 10 கண்ணு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் 10 கண்ணு பகுதியில் வில்லியனூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது 2 மூட்டைகளுடன் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபரை பிடித்து சோதனை செய்தனர். அதில் 15 கிலோ கொண்ட ரூபாய் 40,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு ரயில் மூலமாக எடுத்து வந்ததும், இதனை புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்வதற்கு எடுத்து வந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரிடமிருந்த புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை சவுகார்பேட் பகுதியைச் சேர்ந்த மம்தாஜ் மகன் தினேஷ் என்பதும், தொடர்ந்து இதுபோன்ற போதைப் பொருட்களை பெங்களூருவில் இருந்து எடுத்து வந்து சட்டவிரோதமாக கடைகளுக்கு விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்க முயன்ற தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்து மேஜிஸ்திரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் சுமார் 84,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த நபரை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி ஊழியர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார். மேலும் மர்ம நபர் கிரெடிட் கார்டு லிமிட்டை உயர்த்தி தருவதாக ஆசை வார்த்தை கூறியதை நம்பிய அவர் மர்ம நபர் அனுப்பிய OTP எண்ணையும் தனது வங்கி விவரங்களையும் பகிர்ந்தார். பின்பு அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 50,387 ரூபாய் மாயமாகியது. பின் அவர் ஏமாற்றப்பட்டதும் தெரியவந்தது. இதேபோல் மண்ணடிப்பட்ட பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் 23,750 ரூபாயை, நல்லவாடு சேர்ந்த நபர் ஒருவர் 10,200 ரூபாய் என 3 பேர் மொத்தமாக 84,330 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பொறியியல் பராமரிப்பு பணி காரணமாக புதுச்சேரிக்கு வரும் ரயிலும் புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயிலும் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகின்றன.
பொறியியல் பராமரிப்பு பணி காரணமாக புதுச்சேரிக்கு வரும் ரயில் மற்றும் புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயில் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதே நாட்களில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மாலை 3:35 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி சென்னை எழும்பூர் ரயில் புதுச்சேரி விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையங்களுக்கு இடையே ரத்து செய்யப்படுகிறது என்றும், வழக்கமாக விழுப்புரம் சந்திப்பில் இருந்து இந்த ரயில் மாலை 4:30 மணிக்கு புறப்படும் அட்டவணையின்படி புறப்பட்டு செல்லும் என்றும் இந்த தகவலை தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் கூறியுள்ளார். மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே மயான பிரச்சனையில் நடுக்குப்பம் மீனவ பெண்கள் கழுத்தில் கயிறு கட்டிக்கொண்டு தற்கொலை முயற்சி செய்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. வில்லியனூர் 10 கண்ணு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.